அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேத்தோட கண்டினியூஷன் vlog தான். நேத்து ரிசப்ஷனுக்கு போனோம் இல்லையா, இன்னைக்கு காலையில முகூர்த்தம், அங்கதான் போயிருந்தோம். மாப்பிள்ள தாலி கட்டதை பார்த்துட்டு அங்கேயே டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். எங்க அம்மா வீட்டுல கொய்யா மரம் இருக்கு, அங்கிருந்து கொய்யா பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதை கட் பண்ணி உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டுட்டு பெட் கவர் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருந்தது, எல்லாமே சேஞ்ச் பண்ண பிறகு இஞ்சி பூண்டு கிளீன் பண்ணி அரைச்சும் வச்சுட்டேன். மதியம் லஞ்சுக்கு சிறுகீரை தான் கடைஞ்சேன். சிறுகீரை கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். 2 வெங்காயம், 5 தக்காளி, ஒரு பெரிய பூண்டு, புளி கரைச்சது போட்டுக்குங்க. தோரம் பருப்பு 100 கிராம் ஊற வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கோங்க. மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு 1.5 கிளாஸ் தண்ணி போட்டு குக்கர் மூடி 4 விசில் வந்த பிறகு எடுத்து கடைஞ்சுக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், பாதி வெங்காயம் கட் பண்ணது, பூண்டு இடிச்சு போடுங்க. கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கடைஞ்ச கீரையை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். கடைஞ்ச கீரையை சூடான சாப்பாடுக்கு போட்டு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும்.